குட் மார்னிங் சீனியர். குட் மார்னிங் சீனியர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி காட்டுறேன், அதை பாருங்க, உங்க ஒப்பீனியன் சொல்லுங்க. King and Seashore. மன்னர் வாழ்க. சொல் காவலா, என்ன செய்தி? தங்களை பார்க்க மக்கள் வந்திருக்கிறார்கள். உள்ளே வர சொல். மன்னருக்கு வணக்கங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தேவை? அரசே, அது வந்துங்க. நீ சொல்லுப்பா. அரசே, தவறாக நினைக்க கூடாது. தவறாக நினைக்க மாட்டேன், சொல்லுங்கள். இல்லைங்க, அது வந்து தயக்கம் வேண்டாம், சொல்லுங்கள். எங்க மேல கோச்சுக்க கூடாதுங்க. இந்த அரண்மனை காவலாளி எங்க கிட்ட லஞ்சம் வாங்குறாருங்க. என்ன? என்னாச்சு? லஞ்சமா? ஆமாங்க, கோட்டைக்குள்ள ஒரு காவலாளி இருக்காரு. அவரு உள்ள போகும்போது காசு கேட்கிறாரு, வெளியே போகும்போது காசு கேட்கிறாரு. கோட்டைக்குள் வருவதற்கு பணம் கேட்கிறானா? மன்னிச்சிடுங்க எஜமானே, அவருக்கு பணம் கொடுக்கலன்னா எங்களால கோட்டையை விட்டு வெளியே போகவும் முடியல, வரவும் முடியலங்க. சரி, நீங்கள் செல்லுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். வணக்கம் மகாராஜா. அமைச்சரே, என்ன இது? அவமானமாக இருக்கிறது. அரசே, எனக்கு ஒரு நாள் நேரம் அளியுங்கள். இதை விசாரித்து உண்மைத்தன்மையை உங்களிடம் சொல்கிறேன். சரி, நாளைய தினத்திற்குள் எனக்கு விசாரித்து ஒரு நல்ல பதிலாக கூறுங்கள். மறுநாள் மந்திரி ஒரு வயதானவர் போல வேடமணிந்து கோட்டை வாசலுக்கு வந்தார். பெரியவரே, கொஞ்சம் நில்லுங்க. ஐயா வணக்கம் ஐயா. எங்க போறீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க, அவங்க வீட்டுக்கு போகணும் ஐயா. அதெல்லாம் சரி, இந்த நேரத்துல வெளியே போக கூடாது. ஏனுங்க ஐயா? 60 வயசு மேல ஆச்சுன்னா நீங்க வெளியே போக கூடாது, அரசர் உத்தரவு. ஐயா எனக்கு 60 வயசு இல்லைங்க, 58 தாங்க ஆகுது. அட என்னையா புரிஞ்சுக்காம பேசுற? 50 வயசுக்கு மேலேயே நீ வெளியே போக கூடாதியா? இது என்னங்க புது உத்தரவா இருக்கு, எங்களுக்கெல்லாம் தெரியலீங்களே. அட நான் தான் சொல்றேன்ல. ஐயா என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைங்க, கண்டிப்பா போய் தாங்க ஆகணும். என்ன தயவு செஞ்சு அனுமதிச்சிருங்க. அதெல்லாம் முடியாதியா, ஓரமா போய் உட்காரு. ஏய், அவருக்கு என்ன செய்யணும் சொல்லியா? பெரியவரே, அவர் கொஞ்சம் எதிர்பார்க்கறாருங்க, அதை கொடுத்துட்டு போங்க. என்ன எதிர்பார்க்கறாருங்க? ஒரு பவுன் கொடுத்துட்டு போங்க. என்னையா நீ மட சாம்பிராணியா இருக்கு, வயசாவதே தவிர புத்தியே வரல. ஒரு பவுன் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. என்கிட்ட அவ்வளவு பவுன் இல்லைங்களே. இல்லைன்னா இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். புரியுதா நான் சொல்றது? ஒரு பவுன் கொடுத்தா அவர் வெளியே விடுவாரு, இல்லைன்னா இங்கேயே கிடக்க வேண்டியதுதான். காவலாளி, நான் யார் என்று தெரிகிறதா? ஐயா மந்திரியாரே, தெரியாம செஞ்சுட்டேன், மன்னிக்கணும் மந்திரியாரே, மன்னிக்கணும் மந்திரியாரே. ஏய் குள்ளனே, உனக்கு யார் இங்கு வேலை கொடுத்தது? ஐயா மன்னிக்கணையா, நான் ஒரு வீட்டு வேலைக்காரையா, தெரியாம இங்க வந்து நின்ட்டையா, இங்கேருந்து ஓடியா போயிடுறையா. மன்னிச்சிடுங்க. இந்த காவலாளி லஞ்சம் வாங்கியது உண்மைதான், அதற்கு நானே சாட்சி. காவலாளி,
என்ன தைரியம் இருந்தால் இந்த காரியத்தை செய்வாய்? அரசே, மன்னித்து விடுங்கள் அரசே. நான் தவறு செய்து விட்டேன். என்னை இந்த ஒரு முறையாவது மன்னித்து விடுங்கள் அரசே. மந்திரியாரே, இவருக்கு என்ன தண்டனை தரலாம்? இவன் ஊதியத்தை பாதியாக குறைக்கலாம் அரசரே. அதை தவிர முக்கியமில்லாத இடத்திற்கு இவனை பணிமாற்றம் செய்யலாம் அரசரே. இன்று முதல் உன் ஊதியம் பாதியாக குறைக்கப்படுகிறது. நாளை முதல் நீ கடற்கரைக்கு சென்று அங்கே காவல் காக்க வேண்டும். ஐயா, கடல்ல என்னங்க வேலை? உன்னை போல் ஆட்களுக்கு என்ன வேலை தருவது? கடற்கரைக்கு சென்று அங்கே வரும் அலைகளை எண்ணிச் சொல். தினமும் அலைகளை எண்ணி அதை அரசாங்கத்திடம் வந்து சொல்வதுதான் உன் வேலை. பகல் முழுவதும் வெயிலில் கிடந்து சாவு. அரசரே, என்ன மன்னிக்க முடியாதா? மன்னிப்பா? உன்னை போல் ஆட்களுக்கு மன்னிப்பே கிடையாது. செல். அரசே, சொல்லுங்கள் தென்னாலிராமா. இந்த காவலாளியை நாம் தண்டித்திருக்க வேண்டும். தண்டனை தான் கொடுத்தாகிவிட்டதே. ஆனால் கடற்கரைக்கு செல்லும் பொழுதும் அவன் தவறுகளை செய்வான். தவறு செய்ய என்ன வாய்ப்பு இருக்கிறது? அவன் வெயிலில் நிற்க வேண்டும், அதை மக்கள் பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் லஞ்சம் வாங்கக்கூடாது என்ற உணர்வு வரும். அதுவே அவனுக்கு தண்டனை, மற்றவர்களுக்கும் பாடம். ஆனால் அரசே, உத்தரவு வழங்கியாகிவிட்டது, நீங்கள் போகலாம். இதுபோல காவலாளிகளை தண்டிக்காமல் விடுவது தவறு. இதை அரசருக்கு எப்படி புரிய வைப்பது? அவன் கடற்கரைக்கு போனாலும் மக்களுக்கு தொல்லையாகத்தான் இருப்பான். இவனை எப்படி தண்டிப்பது? அரசருக்கு எப்படி புரிய வைப்பது? அவன் மீது ஒரு கண் வைத்திருப்போம். ஒரு சில மாதங்கள் கழிந்தன. அப்போது மீனவர்கள் கடலுக்குள் வருவதை அந்த காவலாளி கண்டான். கண்டுபிடித்து விட்டேன். இங்கேயும் நாம் சம்பாதிக்கலாம். 3 மாதங்கள் ஓடின. தெனாலிராமன் அரசரை சந்தித்தார். அரசே, வணக்கம். சொல்லுங்கள் தெனாலிராமரே, என்ன விஷயம்? 3 மாதங்களுக்கு முன்பு ஒரு காவலாளியை நாம் கடற்கரையில் பணிமாற்றம் செய்தோம். ஆமாம், அதற்கு என்ன இப்பொழுது? அவன் தன் வேலையை அங்கேயும் காட்ட ஆரம்பித்து விட்டான். என்ன, அங்கு சென்றும் லஞ்சம் வாங்குகிறானா? ஆமாம் அரசே. யார் தருவார்கள் லஞ்சம் அங்கே? நீங்களே வந்து பாருங்கள் அரசே. தோ இப்பொழுதே நான் மாடு வேடம் போட்டுக்கொண்டு அங்கே வருகிறேன். மீனவர்களே, நீங்க யாரும் கடலுக்குள்ள போக கூடாது. ஐயோ எஜமானே, கடலுக்குள்ள போக கூடாதா? நாங்க பொழப்புக்கு என்ன செய்ய முடியும்? அரசர் உத்தரவுயா, நீங்க யாரும் போக கூடாது. ஐயா, குழந்தை குட்டியோட இருக்குங்கய்யா. கடலுக்கு போய் மீன் எடுத்துட்டு வந்தாதான் சாப்பிடவே முடியுங்கய்யா. அதெல்லாம் சரிதான். அரசர் எனக்கு முக்கியமான வேலை கொடுத்துருக்காரு. இங்க வர அலைகள்லாம் எண்ணி நான் சொல்லணும். ஆமாங்கய்யா, உங்க வேலையை நீங்க பாருங்க, எங்க வேலையை நாங்க பாக்குறோங்கய்யா. எப்படியா பார்க்க முடியும்? நீ கடலுக்குள்ள போவ, அலையெல்லாம் களைச்சு விட்டுருவ. என்னால என்னவே முடியாது. அலைய நாங்க கலைக்கிறதா? அது எப்படியா முடியும்? முடியும். போட் எடுத்துன்னு போவே இல்லை, அலை மேல போவே இல்லை. அலை என்ன ஆகும்? உடஞ்சிடும். ஒரு கடல் அலைய நீ 2 ஆக்கிடுவ. என் கணக்கு தப்பாயிடும். இப்பெல்லாம் பேசினா நான் எப்படியா பொழைக்கிறது? உங்களை பார்த்தாலும் பாவமா தான் இருக்கு. என்ன செய்யலாம்? ஐயா, ஒரு வழி சொல்லுங்க ஐயா. வயிற்று பாட்டுக்கு நாங்கள் மீன் பிடிக்கணும் ஐயா. தயவு செஞ்சு வழி சொல்லுங்க ஐயா. கடலுக்குள்ள போங்க, மீன் பிடிங்க. திரும்பி வரும்போது நீங்க பிடிக்கிற மீன்ல 10% எனக்கு கொடுத்துடணும். புரியுதா? ஐயா, புரியுதுங்க ஐயா. சொல்லுங்க, எவ்வளவு தருவீங்க? 10 தருவாங்க ஐயா. அது இல்லையா, 10%. புரியுதா? ஆமாங்க. 100 மீன் பிடிச்சா எனக்கு எவ்வளவு தருவ? 10 மீன் தருவாங்க. 200 மீன் பிடிச்சா 10 மீன் தருவேன். அடிச்சே கொண்டு 100 மீன் பிடிச்சா 10 தரணும். 200 மீன் பிடிச்சா 20 தரணும். புரியுதுங்களா?
கணக்கு போட தெரியுமா? ஐயா நீங்களே பார்த்து கணக்கு போடுங்க ஐயா. நீங்கள் எடுத்துக்கிறத எடுத்துக்கிட்டு மீதியை கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போவேன் ஐயா. அதுவும் சரிதான். இஷ்டத்துக்கு நான் எடுத்துக்கலாம். சரி போங்க. அரசே, பார்த்தீர்களா? இது போன்ற லஞ்ச அதிகாரிகளை எந்த இடத்தில் மாற்றினாலும் அந்த இடத்தை கெடுப்பார்கள். தென்னாலிராமரே, நீங்கள் கூறுவது சரிதான். உடனே அவனை கைது செய்ய உத்தரவிடுகிறேன்.